மாவட்டம் சிந்துப்பூந்துறை பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய பிறகு தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். நேரடியாக மக்களை முன்னறிவிப்பு வைக்கிறதுக்கு எதுக்கு நிதி வேணும்? பாதுகாப்பான இடங்கள்ல மக்களை மாத்துறதுக்கு எதுக்கு நிதி வேணும்? முதலமைச்சர் வர்றதுக்கு எதுக்கு நிதி வேணும்? நிதி கொடுத்தாதான் முதலமைச்சர் வருவாரா? இங்க 1 மணி நேரம் தான் வந்திருக்கிறாருங்க. நான் நேரடியா குற்றம் சாட்டுறேன். அதுக்கு நிதி வேணுமா? இப்ப பாக்குறேன்னு இப்ப எவ்வளவு பண்ணல இன்னைக்கு சொன்ன பொதுமக்கள் சொல்றாங்களே, ஏரல்ல சொன்னாங்க, தென் திருப்பேர்ல சொன்னாங்க, ஆழ்வார் திருநகர்ல சொன்னாங்க, எல்லாத்துலயும் சொன்னாங்க. கேட்டுட்டு தான் வரேன். சரி, அறிவிச்சிருந்தா ஏன் மக்கள் அவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க? எதுக்கு அளவுக்கு இல்ல அளவுக்கு அதிகமான நீங்க அதுக்கு எதிர்பார்த்து இருக்கணும். சென்னையில அது அளவுக்கு அதிகமா வந்ததா இல்லையா? என்ன முன்னேற்பாடு நான் கேக்குறேன். சரிங்க, சரி, மழை வருதுன்னு சொல்லியாச்சுல. முதலமைச்சர் 18ஆம் தேதி மக்கள் எல்லோரும் இங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். மக்களோடு முதல்வர் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருக்கணுமா? விளம்பரம் தேடுறதுக்காக கோயம்புத்தூர்ல ஒரு அரசாங்க விழாவில் இருக்கணுமா? ஒன்று. இரண்டாவது, முதலமைச்சர் அவர்கள் கூட்டணி பேசுறதுக்கு டெல்லி போகணுமா, தூத்துக்குடி வந்திருக்கணுமா? பிரதம அமைச்சர் எனக்கு 10:30 மணிக்கு தேதிக்கு நேரம் கொடுத்தாரு அப்படின்னா 6 மணிக்கு மேல கூட நீங்க போய் சேரலாமே. நீங்க அங்க போய் உட்கார்ந்துட்டு அங்க எல்லாரோட நீங்க நிதிஷ்குமார் வச்சு இன்னொன்னு எனக்கு ஒண்ணு யோசனை செஞ்சிச்சு. எல்லா தலைவரும் ஒருத்தர் தாங்க உட்கார்ந்து இருக்காங்க. அண்ணன் ஸ்டாலின் மாத்திரம் என்டிஆர் பாலுவோட சேர்த்து உட்கார்ந்து இருக்காரு. நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். மீட்பு பணிக்கு அரசாங்கம் செய்யலுங்க. அரசாங்கம் செய்யலை என்பதை தீவிரமாக பதில் சொல்ல முடியும். ஒரே நிமிஷம், ஒரு நிமிடம்ப்பா, அதாவது ஒரு நிமிடம் அது ரெயின் நின்னுச்சு. வெளியே வந்தா எல்லாரும் பாதிக்கப்படுவாங்கன்றதுக்காக உள்ளே வச்சு அவங்களை பாதுகாப்பா இல்ல. அது நமக்கு அந்த அதிகாரிகள் எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. அந்த ஊருக்கு நம்ம டிக்டாக்ல போய் விவாதம் பண்ணனா பட்டிமன்றம் நான் கூட வைக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. மத்திய அரசு ரயில் அனுப்பிச்சா இல்லன்னா முதலமைச்சர் இங்க யார அனுப்புனாரு நம்ம பார்க்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமா மக்கள் பாதிக்கப்பட்டார்களா இல்லையா? அதனால சும்மா ஏன் வரல? 1 மணி வந்தது, 1 மணி நேரம். திருநெல்வேலிக்கு வந்தாரா? 4 நாள் கழிச்சு வந்தாரு. அதான் எத்தனை எவ்வளவு நேரம் இருந்தாரு? அவ்வளவுதானே? இல்ல, எவ்வளவு நேரம் இருந்தாரு? ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். எவ்வளவு மணி நேரங்களை முதலமைச்சர் இங்க மக்கள் பல்லாயிரக்கணக்கான கிராமங்கள், 2 மாநிலம், 2 மாவட்டம், முதலமைச்சர் செலவழித்த நேரம் என்ன? இதுக்கு பதில் சொல்லுங்க. அமைச்சர் உதயநிதி சொன்னாரு 10 அமைச்சர்கள் தமிழகத்தினுடைய அனைத்து அதிகாரிகளும் முதலமைச்சர் தேவையில்லையா? முதலமைச்சர் தேவையில்லையான்னு கேக்குறேன். அது நான் பார்த்தேன். முதலமைச்சர் வந்தாலும் ஒண்ணுதான், உதயநிதி வந்தாலும் ஒண்ணுதான். இப்ப பார்த்தேன் நான் எவ்வளவு. சரி, நானும் பார்க்கல. அதனால அப்ப முதலமைச்சரும் அமைச்சர்களும் ஒண்ணுன்னு நீங்க பேசிட்டீங்க. இல்ல, அது நான் என் சொந்த ஊரு, என்னோட பேட்டர்ன் ஆஃப் ஒர்க் வேற. இன்னொன்னு நான் ஆளுநரா இங்க வரல, நான் ஒரு சகோதரியா இங்க வந்திருக்கேன். பாடுபட்டு கொண்டிருக்கின்ற எனது சகோதரிகளையும் நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். சாப்பாடு இறங்கலைங்க எனக்கு இன்னைக்கு. உண்மையிலே சொல்றேன். ஏதோ இது ஓட்டுக்காக நான் சொல்லல. நிச்சயமா ஓட்டு, நீங்க தான் எதுக்கு எடுத்தாலும் ஓட்டுக்காக பேசுவீங்க. ஓட்டுக்காக ஓடி வர்ற ஆள் நான் கிடையாது. நான் என்ன பொறுத்த மட்டும் என் சகோதரிகளுக்காக நான் இன்னைக்கு பெரிய ரிப்போர்ட் ஒன்று தயார் செய்து மத்தியாருக்கும் பிரதமருக்கும் நாளைக்கு மரியாதைக்குரிய நிர்மலா மேடம் வராங்க. ஏன்னா அவங்க கூட ஏற்கனவே சென்னை பிளட்ஸ் அப்போ அவங்க கூட போய் அவர்கள் பல நிவாரணங்களை கொடுத்த அனுபவம் எனக்கு இருக்கு. அதே மாதிரி கஜா புயல் அவங்களோட சேர்ந்து போய் நிவாரணங்கள் கொடுத்த அனுபவம் எனக்கு இருக்கு. இன்னைக்கு நான் அவங்க கூட சேர்ந்து போக முடியாது. ஆனா அதே நேரத்தில் இங்க எந்தெந்த கிராமங்கள் என்னென்னலாம் நான் பார்த்தேன்றத குறித்து வைத்து அவர்களுக்கு நான் கடிதமா கொடுக்கலான்னு இருக்கிறேன். யார் அப்பம் பணம் சொல்லி உதயநிதி சொன்னாரு. ஆனா நேற்று நிர்மலா சீதாராமன் பேசின பிறகு அவரோட சவுண்ட் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா இதை பத்தி பேச வேண்டாம் மாதிரி போறாரு. மத்திய அரசுல இருந்து எதுவும் அவருக்கு அழுத்தம் வந்திருக்கா, இல்ல உண்மையிலே நிர்மலா மழை வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் தோல்வியை சந்தித்திருப்பதாக தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை அடுத்தடுத்து வரும் செய்திகளில் பார்க்கலாம்.